ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மாத குழந்தைக்கு ஓட்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், அதுக்காக தான் வறுத்துக்கிறோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து அடிப்பிடிக்காத அளவு கருகாமல் அளவுக்கு நல்லா வறுத்து பொன்னீர் ஆகிற அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பெரிய தட்டு அது மாதிரி எடுத்து அதில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைச்சோம்னா நல்லா ஈஸியாக அரையும், சூடாக அரைக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சேரில் போட்டு, குழந்தைங்களுக்கு தனியாக மிக்ஸி சேர் வச்சுக்கிறது நல்லது. நம்ம சட்னி அரைக்கிறது அதெல்லாம் அரைக்காமல் தனியாக அதுக்குன்னு ஒரு மிக்ஸி சேர் வச்சுக்கலாம். நல்லா அரைச்சி மாவு மாதிரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அந்த அரைச்ச மாவுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாழைப்பழம் வேணும் அப்படின்னா வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். அது கூட பேரிச்சம்பழம் 1 வேணுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் பேரிச்சம்பழம் 2ஐயும் நல்லா மசித்து அதோடு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிண்டி அந்த சூட்லேயே நல்லா வாழைப்பழம் பேரிச்சம்பழம் நல்லா மசிஞ்சிரும், அதளவுக்கு நல்லா கிண்டணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான குழந்தைங்களுக்கு தேவையான ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.